பொதுவாக பொது வேட்பாளர் என்பவர் எப்பொழுதுமே உலக நடப்புகளை அறிந்தவராக இருக்கக்கூடாது. மிக சாதாரண விஷயங்களை கூட அறிந்தவராக இருக்கக்கூடாது. பொதுவெளியால் அறியப்படாதவராக இருக்க வேண்டும் என்பது ஒரு பொது விதி. அதிகம் அறிந்தவர் பொதுவாக உலக நடப்புகளை அறிந்து வைத்திருப்பார். பொது வேட்பாளருக்கு எப்பொழுதுமே தெரிந்திருக்கும், தாம் நிறுத்தப்படுகிறோம் என்பது தெரிந்திருக்கும். அந்த சூழல் அவருக்கு புரிய வைத்துவிடும். அது ஒரு சடங்கை போல தான் எல்லோருமே செய்கிறார்கள். ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது என்பது ஒரு சடங்கு தான். சிலர் விரும்பி வந்து சிக்கிக் கொள்கிறார்கள், சிலர் சூழ்நிலைகளால் தள்ளப்பட்டு நிறுத்தப்படுகிறார்கள். பொது வேட்பாளர்களை பற்றி பலரும் பல அபிப்பிராயங்களை வைத்திருப்பார்கள். பொதுவாக பொது வேட்பாளர் நல்லவராக இருக்க வேண்டும் என்பது ஒரு பொது விதி இருக்கிறது. விஞ்ஞான தீர செயல்கள் ஒரு கட்சியால் தனியாக ஒருவரை நிறுத்த இயலாத போது அல்ல நிறுத்த விரும்பாத போது பல கட்சிகளை இணைத்து கொண்டு வந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது ஒரு வழக்கத்தில் இருக்கிற ஒரு நிகழ்வு. பலரும் பொது வேட்பாளராக அப்படித்தான் அறிமுகமாகி வருகிறார்கள். சமூகம் அவர்களை அங்கீகரித்திருக்கலாம் என்று எண்ணும்படி ஒரு காட்சியையும் தோற்றத்தையும் உருவாக்கி விடுவார்கள். பொதுவாக பொது வேட்பாளர் என்பவர் பல கட்சிகளினுடைய கூட்டு முயற்சி. பொது வேட்பாளருக்கு வேறு என்ன வேலைகள்? பொது வேட்பாளரை மக்கள் அறிந்து கொள்வார்கள் என்பதெல்லாம் ஒரு வகையான கற்பனை தான். முன்னாள் விஞ்ஞானிகள், முன்னாள் இராணுவத்தினர், முன்னாள் பாதுகாப்புத்துறை சார்ந்த யாராவது ஒருவர், முன்னாள் சட்டத்துறையை சார்ந்தவர்கள், முன்னாள் ஐஏஎஸ்கள், இப்படி யாரையாவது ஒருவரை பொது வேட்பாளராக நிறுத்தி களத்தில் ஈடுகொடுக்க முடியுமா என்று முயற்சி செய்வது ஒரு வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். தெரிந்தே சூழலுக்குள் நுழைவதெல்லாம் ஒரு வகையான அரசியல் செயல்பாடு. பொது வேட்பாளர் விஷயங்களையும் சூழலையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அவர் நிறுத்தப்படுவார், அவ்வளவுதான். அதற்கான முயற்சிகள் தீவிரமாக செயல்படுத்தப்படும். சூழல் பரபரப்பாக இருக்கும். இயற்கையாகவே பத்திரிகைகள் இம்மாதிரியான சூழலை விரும்புவார்கள். ஒரு பரபரப்பான சூழல் இருப்பது பத்திரிகைகளுக்கு எப்பொழுதுமே பாதுகாப்பானது. அவர்கள் இயல்பாகவே ஒரு பொது வேட்பாளரை எதிர்பார்ப்பார்கள். பொது வேட்பாளரை நிறுத்தவில்லை என்றால்தான் பத்திரிகைகள், மீடியாக்கள் சுணங்கிவிடும். சுணக்கத்தை தவிர்ப்பதற்காக மீடியாக்கள் செயல்படுவது, அவர்கள் அதற்கென்றே சில கட்டங்களை ஒதுக்கி வைத்திருப்பார்கள், பல செய்திகளையும் வைத்திருப்பார்கள். ஒரு பொது வேட்பாளருக்கான கற்பிதங்கள் எப்படியெல்லாம் இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். மீடியாக்கள் அதை மிக மிக தெளிவாக வடிவமைக்கும். பொதுவாக அதிக நம்பிக்கையுடைய ஒரு மனிதரைத்தான் அவர்கள் தயார் செய்து வைக்க வேண்டியிருக்கும். அதிக நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் சூழ்நிலைகளை தெரிந்து கொள்ளும் போது பக்குவப்பட்டவர்களாக தான் இருக்க வேண்டும் என்று பொது விதி இருக்கிறது. முக்கியமான தருணங்களில் கூட அவர்கள் பொது வேட்பாளரை நிறுத்த எல்லா கட்சிகளும் சம்மதிக்குமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். எல்லா கட்சிகளுக்குமே தெரிந்திருக்கும், சூழல் தெரிந்திருக்கும். இப்பொழுது ஒரு வேட்பாளரை நிறுத்துவது என்பது கூட ஒரு அரிதான செயல். சூழலுக்கு ஏற்பதான் எல்லா கட்சிகளும் முடிவெடுக்கின்றன. சூழலை உணர்ந்து பொது வேட்பாளரை ஆதரிக்குமா என்பது எளிதான காரியமாக இருக்காது என்பது எல்லோருக்குமே தெரிந்திருக்கும். பொதுவாகவே ஒரு கட்சி தன்னுடைய வேட்பாளரை நிறுத்த இயலாத போதுதான் பொது வேட்பாளரை தேடுகிறார்கள். பொது வேட்பாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பது ஒரு இலக்கணம் இருக்கிறது. அதற்கேற்றபடி எல்லோருமே பொது வேட்பாளரை தேர்ந்தெடுப்பார்கள். பொது வேட்பாளர் நிறுத்தப்படுவார். இதெல்லாம் ஒரு இயல்பான நடைமுறை. ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு வகையான சூழல் நிலவி வருகிறது. யாரை நம்பி ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்பது கட்சிகள் சிறிது யோசிக்கத்தான் செய்யும். அதையும் தாண்டி யாரையாவது கொண்டு வந்து நிறுத்தி விடலாம் என்பதெல்லாம் பகற்கனவாக போய் முடிந்துவிடும். ஆனாலும் ஒரு பொது வேட்பாளரை யாராவது சிபாரிசு செய்யலாம். தேர்தல் முடியும் வரை ஒரு கவனம் இருந்து கொண்டே இருக்கும்.
அதைதான் பொதுவாக கட்சிகள் விரும்பும். தம்மை நோக்கி கவனம் இருக்க வேண்டும் என்பது எல்லா கட்சிகளும் விரும்பக்கூடிய ஒரு செயல். அதற்காக அவர்கள் பல முயற்சிகளை செய்வார்கள். அதனுள்ள அவர்களுடைய அரசியலையும் பொதிந்து வைத்திருப்பார்கள். எந்த அரசியலாக இருந்தாலும் அது கவனத்துக்குள் வந்துவிடும். சில அரசியல்கள் நிறைவேறாத ஆசைகளாக இருக்கும். பொது வேட்பாளரை நிறுத்தினால் போதும் என்ற கணக்கு கூட சிலருக்கு இருக்கும். அதுவே ஒரு பெரிய செயலாக பார்க்கப்படும் என்று சிலர் விரும்பலாம். மீடியாக்கள் அப்படி எதையும் பார்க்காது. பொது வேட்பாளராக நிறுத்தப்படக்கூடியவர் பரந்த மனப்பான்மை உள்ளவராக இருக்க வேண்டும் என்பது ஒரு இயல்பான விஷயம். இந்த சூழலில் யாரை நிறுத்தப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அது எப்படி சாத்தியம் என்பதும் ஒரு கேள்விக்குறி.